ஜெய் சாயிராம். விதிக்கு ஏற்றாற்போல நம்மையும் நம் சூழ்நிலையையும் மாற்றிக்கொள்ள முடியுமே தவிர விதியை, நமக்கு எழுதப்பட்டிருக்கும் விதியை எப்பொழுதுமே மாற்றவே முடியாது. யாராலுமே மாற்ற இயலாது. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, இது உன் சாயப்பாவின் உத்தரவு, ஏன் அன்பு கட்டளை என்று வைத்துக்கொள். கவனமாக இரு. எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ளாமல் கவனமாக இரு. நீ துணிந்து நிற்காதவரை வாழ்வு என்பது உனக்கு பயத்தை காட்டிக்கொண்டுதான் இருக்கும். எப்பொழுது நீ துணிந்து நிற்கிறாயோ அப்பொழுது பார், வாழ்வு உனக்கு வழிகாட்ட துவங்கும். ஆம் குழந்தையே, துணிந்து நிற்க பழகு. எது வந்தாலும் அது அந்த இறைவன் எனக்கு கொடுத்தது. எது கிடைக்க வேண்டுமோ அதை நான் அடைந்தே தீருவேன். எது எனக்கு வர வேண்டுமோ அதை நிச்சயமாக அந்த இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கை போல் உன் வாழ்வு எப்பொழுதுமே திருப்திகரமாகவே இருக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். ஆம் குழந்தையே, உன் அப்பாவின் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கிறாய்தானே? என்னுடைய அன்பு கட்டளையை கேட்டுக்கொண்டிருக்கிறாய்தானே? என்னுடைய உத்தரவுப்படி நடந்து கொண்டிருக்கிறாய்தானே? இனி எல்லாமே உனக்கு சாதகமாகத்தான் நிகழும். சாதகமாகத்தான் நடக்கும் என் பிள்ளையே. எது நடந்தாலும் கவனமாக இரு, சுதாரிப்பாக இரு. நடப்பது அனைத்திற்குமே ஒரு காரண காரியம் இருக்கிறது என்பதை மனதில் தீர்க்கமாக நம்பு. இந்த உலகத்தில் நிறைய பேர் கவனம் இல்லாமல், சுதாரிப்பாகவும் இல்லாமல் பல சமயம் மாட்டி விடுகிறார்கள். அப்படி மாட்டிக்கொண்டு வருத்தமடைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வருத்தமடைபவர்கள் இங்கு இரண்டே வடிவம்தான். ஒன்று, நினைத்தது நடக்கவில்லை என்று சில பேர் வருந்திக் கொண்டே இருக்கிறார்கள். மேலும் சில பேர் நடந்ததையே நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்கிறார்கள். தனக்கு பிடிக்காதது, தான் நினைத்தது நடக்காததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருப்பவர்கள் சில பேர். நினைத்தது நடக்கவில்லையே என்று வருந்திக் கொண்டே இருப்பவர் சில பேர். இப்படி பல பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எது நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எது நடந்தாலும் அதற்கு தக்க ஒரு காரணத்தை அந்த இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருந்தாலே போதும். ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு கிடைக்க வேண்டியது, நமக்கு விதிக்கப்பட்டது, நமக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக நம்மிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஆம் குழந்தையே, உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். அதை யார் தடுத்தாலும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை யார் தடுத்தாலும் நான் வீழ மாட்டேன். அதே போல உன்னிடம் வந்து சேர வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தால் யார் தடுத்தாலும் அது உன்னை விட்டு விலகவும் விலகாது. உன்னை சேராமல் அது இருக்கவும் இருக்காது. ஏதாவது ஒரு ரூபத்தில் அது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஆனால் அதற்கான முழு நம்பிக்கையும் முழு முயற்சியும் அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருக்க வேண்டுமே தவிர, கிடைக்குமோ கிடைக்காதோ, வருமோ வராதோ, நடக்குமோ நடக்காதோ, முடியுமோ முடியாதோ என்ற எதிர்மறையும் நேர்மறையும் கலந்த சிந்தனைகளை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. முடியும் என்று நம்பு, நிச்சயமாக அது முடியும். கிடைக்கும் என்று நம்பு, நிச்சயமாக அது கிடைக்கும். வரும் என்று நம்பு, நிச்சயமாக அது வரும். அடைந்தே தீருவேன் என்று அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரு. அது இறைவனாக இருந்தாலும் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் இறைவன். அப்பாவின் வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை. என் மீது முழுமையாக நம்பிக்கையும் பக்தியும் வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்பொழுதும் கைவிட்டு விடவே மாட்டேன். என் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கிறது தானே? அப்பொழுது நடக்கும் என்று நம்பு, முடியும் என்று நம்பு, வரும் என்று நம்பு, கிடைத்தே தீரும் என்று நம்பு, அடைந்தே தீருவேன் என்று தீர்க்கமாக இரு. நிச்சயமாக நான் உனக்கு உதவி செய்வேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைதானே? நான் கூறுவது சரிதானே என் பிள்ளையே?
சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? சாயிராம் சாயிராம். நாம் எதை அடைய விரும்பினாலும், நமக்கு எது கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும், அதை அடைவதற்கு நாம் நினைக்கும் எண்ணமே போதும். நிச்சயமாக அதை அடைந்து விடலாம். அது இறைவனாக இருந்தாலும் சரி, இறைவனையும் அடையலாம், நமக்கு வேண்டியதையும் அடையலாம் என்பதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு பயங்கரமான காட்டுப்பகுதியில் ஒரு முனிவர் கடும் தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த முனிவர் எப்படியானும் நரசிம்மமூர்த்தியை காண வேண்டும் என்ற எண்ணத்தில் கடும் தவத்தில் இருந்தார். அந்த காட்டில் அந்த வழியாக வந்த ஒரு வேடன் அந்த முனிவரை பார்த்து, முனிவரே, ஏன் இந்த அடர்ந்த காட்டுக்குள் இப்படி தன்னந்தனியாக உட்கார்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? உட்கார்ந்த எவ்வண்ணத்தில் ஏன் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அந்த வேடன் கேட்டானாம். இதை கேட்ட அந்த முனிவர், மூடனே, நான் உறங்கவில்லை, தியானம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினாராம். உடனே அந்த வேடன், அதுவெல்லாம் எனக்கு தெரியாது முனிவரே, நீங்கள் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள், அப்படியென்றால் உறக்கத்தில் இருக்கிறீர்கள் என்றுதானே அர்த்தம். இந்த காடு மிக பயங்கரமான அடர்ந்த காட்டுப்பகுதி. எந்த நேரமும் எந்த ஆபத்தும் வரலாம். எனவே இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று கூறினானாம் அந்த வேடன். இதை கேட்ட முனிவர், எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு போ மூடனே என்று கோபத்தில் கத்தினாராம் அந்த முனிவர். உடனே அந்த வேடன், நான் நல்லதற்காக சொல்கிறேன், கேட்டால் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு நகர முற்படும் பொழுது அவனுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. மீண்டும் அந்த ஞானியை பார்த்து, துறவியரே, ஏன் இப்படி கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்படி என்ன நினைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டானாம் அந்த வேடன். உடனே அந்த துறவி, நான் சும்மா உட்காரவில்லை, கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த நரசிம்மமூர்த்தியை காண வேண்டும் என்ற கடும் தவத்தில் இருக்கிறேன். எப்படியாவனும் அந்த நரசிம்ம பெருமானை பார்த்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் கடும் தவத்தில் உட்கார்ந்திருக்கிறேன் என்று கூறினாராம் அந்த துறவி. நரசிம்ம பெருமானா? யாரவர் என்று கேட்டாராம் அந்த வேடன். உடனே துறவிக்கு மேலும் கோபம் வந்துவிட்டது. நரசிம்மமூர்த்தியை தெரியாமல் ஏன் இந்த உலகத்தில் இந்த உயிரோடு வாழ்கிறாய் என்று மீண்டும் கோபத்தோடு கத்தினாராம். உடனே அந்த வேடன், எனக்கு அதுவெல்லாம் தெரியாது. இங்கு இருக்கும் சிங்கம், புலி, சிறுத்தை, யானை இதை பற்றி நன்றாகவே தெரியும். யார் அந்த நரசிம்ம பெருமான் என்று மீண்டும் தன் கேள்வியை கேட்டானாம் அந்த வேடன். உடனே அந்த துறவி, அந்த நரசிம்ம பெருமானும் உன்னுடைய சிங்கத்தை போல்தான் இருப்பார். அவர் முகம் சிங்கம் போல் இருக்கும், உடல் மனித ரூபத்தில் இருக்கும். அவர்தான் நரசிம்மமூர்த்தி என்று கம்பீரமாக சொன்னாராம் அந்த துறவி. இதை கேட்ட அந்த வேடன், நான் எத்தனையோ மிருகங்களை பார்த்திருக்கிறேன், ஆனால் இந்த ரூபத்தில் நான் எந்த ஒரு சிங்கத்தையும் இதுவரை பார்த்ததே இல்லையே என்று ஆச்சரியத்தோடு வினவினானாம். இதை கேட்ட அந்த துறவி சற்று புன்னகைத்து கொண்டாராம். மீண்டும் அந்த வேடன் சொன்னாராம், கவலைப்படாதீர்கள், இதற்காகவா இப்படி கடும் தவத்தில் உட்கார்ந்து கொண்டு யோசித்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் இந்த காட்டில் அங்கமாக அளந்து வைத்திருக்கிறேன். எந்த மிருகம் எங்கு இருக்கிறது என்று எனக்கு மிக நன்றாகவே தெரியும். இன்றைய நாள் முழுவதுமாக நான் தேடி கண்டுபிடித்து அந்த நரசிம்ம சிங்கத்தை உங்களிடம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினாராம் அந்த வேடன். எப்படியாவது என் கண்களில் இன்று பட்டுவிடும் அந்த நரசிம்ம சிங்கம், அதை அழைத்து கொண்டு உங்களுக்கு முன்பாக வந்து நிறுத்துவேன் என்று கூறினானாம் அந்த வேடன். உடனே துறவி, முடிந்தால் செய்து காட்டு என்று கூறினாராம் ஆக்ரோஷமாக, ஆங்காரமாக. உடனே அந்த வேடன், நான் இன்றைய மாலை பொழுதிற்குள் கண்டிப்பாக அந்த நரசிம்ம சிங்கத்தை கொண்டு வந்து உங்கள் முன்பாக நிறுத்துகிறேன் என்று கூறிவிட்டு வேகமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தானான் அந்த வேடன். துறவி மீண்டும் நரசிம்மமூர்த்தியை நினைத்து கடும் தவத்தில் உட்கார்ந்திருந்தார். வேடன் காடு எங்கும் சுற்றி சுற்றி அலைந்து திரிந்து கொண்டே இருந்தான். என்ன அந்த நரசிம்ம சிங்கம் எப்படி இருக்கும்? என் கண்களுக்கு இதுவரை அது படவே இல்லையே.
என்று அவனுடைய மூச்சு முழுவதும், அவனுடைய நினைப்பு முழுவதும், அவனுடைய சிந்தனை முழுவதுமே அந்த நரசிம்ம சிங்கத்தை பற்றி மட்டுமே இருந்தது. அவன் உறங்கவில்லை, உண்ணவில்லை, எதை பற்றியும் அவனுடைய சிந்தனை செல்லவே இல்லை. எப்படியாவது அவன் கண்களுக்கு அந்த நரசிம்ம சிங்கம் காண வேண்டும், பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கும் இங்கும் தேடி தேடி ஒரு இடம் விடாமல் அந்த அடர்ந்த காற்றுக்குள் ஒரு குகை விடாமல் அங்கும் இங்கும் தேடி தேடி அலைந்து கொண்டே இருந்தான் அந்த வேடன். மதிய நேரமும் வந்தது. களைப்பால் சோர்வாகி போனான் அந்த வேடன். ஆனால் தண்ணீர் குடிக்கவும் அவனுக்கு மனமில்லை, உணவு அருந்தவும் அவனுக்கு மனமில்லை. அந்த நரசிம்ம சிங்கத்தை பார்த்தாலாவது விட வேண்டும், தீர வேண்டும் என்ற முடிவோடு, தண்ணீர் கூட பல்லில் படாமல் நம்பிக்கையோடு, இன்று மாலைக்குள் நான் அந்த நரசிம்ம சிங்கத்தை பார்த்தே தீருவேன் என்ற முழு எண்ணத்தோடு அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டே இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் மறையத் துவங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் பொழுது அந்த வேடனுக்கு பயமும் தொற்றிக்கொள்ள ஆரம்பித்தது. என்னடா இது, துறவியிடம் அந்த நரசிம்ம சிங்கத்தை கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்தோம். இவ்வளவு நாள் இந்த காட்டில் அலைந்தும் கூட நமக்கு அந்த நரசிம்ம சிங்கம் கண்ணில் படவே இல்லையே. இன்று எப்படியாவது அதை பிடித்தே தீர வேண்டும் என்ற முடிவோடு உண்ணாமல் உறங்காமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோமே, ஏன் இந்த நரசிங்க சிங்கம் இன்னும் நம் கண்கள் படவில்லை என்று வருத்தத்தோடு மீண்டும் நடந்து கொண்டே இருந்தான். உடனே இறைவனை வேண்டினான். என் குலதெய்வமே, எப்படியாவது அந்த நரசிம்ம சிங்கத்தை என் கண் முன்பாக காண்பி என்று கைகூப்பி தன்னுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக் கொண்டான் அந்த வேடன். மாலையும் வந்தது. சூரியனும் மறையத் துவங்கியது. அவனுக்கு மனம், என்னடா இது, இந்த நரசிம்ம சிங்கத்தை காண முடியவில்லையே என்று அந்த காட்டில் இருக்கும் மிகப்பெரிய ஒரு மலை மீது ஏறினான். துறவி சொன்னது போல் அவருக்கு முன்பாக அந்த நரசிம்ம சிங்கத்தை நம்மால் காண முடியாவிட்டால் இந்த இடத்திலிருந்து விழுந்து நம் உயிரை மாய்த்து கொள்வோம். இனியும் இந்த உயிரில் உடல் இருப்பது எந்த அவசியமே இல்லை. அந்த நரசிம்ம சிங்கத்தை இன்று மாலைக்குள் பார்த்தால்தான் நாம் உயிரோடு இருக்கலாம் என்று முடிவு செய்து மிக பெரிய மலை உச்சிக்கு சென்றான் அந்த வேடன். அங்குமிங்கும் தேடி பார்த்தான். மீண்டும் அந்த நரசிங்க சிங்கம் அவன் கண்களுக்கு தெரியவே இல்லை. உடனே இது புலப்படாது, இது சரிப்படாது என்று முடிவு எடுத்து குதிக்க ஆரம்பித்தான் அந்த வேடன். அப்பொழுது அவனுடைய நம்பிக்கையையும், நடக்க வேண்டும், கிடைக்க வேண்டும், அடைந்தே தீருவேன் என்ற விடாமுயற்சியோடு அவன் செய்த அத்தனை செயல்களையும் பார்த்த பெருமாள் மனமுவந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து வேடனுக்கு முன்பாக நின்று தோன்றினார். உடனே வேடனுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அகப்பட்டு விட்டாயா சிங்கமே, இப்பொழுது கண்டுபிடித்தேன் உன்னை. இவ்வளவு நாட்களாக நான் இந்த காட்டில் அலைந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நீ என் கண்ணில் படவே இல்லையே. சிங்கமே, இப்பொழுது வந்துவிட்டாயா என்று அங்கு இருந்த கொடிகளை சுற்றி கயிறாக திரித்து நரசிம்ம மூர்த்தியை கட்டினான் வேடன். யாருக்குமே கட்டுப்படாமல் இருந்த அந்த நரசிம்மமூர்த்தி எம்பெருமான் திருமால் அந்த வேடனுக்கு கட்டுப்பட்டார். கட்டுண்டு இருந்தார். அந்த கயிறை பிடித்து இழுத்து கொண்டு வேடன் துறவியரை, அந்த நரசிம்ம மூர்த்தியை அழைத்து கொண்டு துறவியை நோக்கி சென்றார். அந்த துறவியும் ஆழ்ந்த தவத்தில் உட்கார்ந்திருந்தார். உடனே அந்த வேடன் துறவியை பார்த்து, நான் எப்படியாவது இந்த நரசிம்ம சிங்கத்தை கொண்டு வருவேன் என்று கூறினேன். அதே போல இதோ நரசிம்ம சிங்கம் உன் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று கூறினார். இதை கேட்ட அந்த துறவி கண்களை திறந்து பார்த்தார். ஆனால் அப்பொழுது அவர் கண்களுக்கு கயிறு மட்டுமே தெரிந்தது, நரசிம்மமூர்த்தி தெரியவே இல்லை. உடனே அந்த துறவி கோபமுட்டு, மூடனே, இவ்வளவு தவத்திற்கு வராத நரசிம்ம பெருமான் உன்னுடைய யாரென்றே தெரியாத உனக்கு காட்சி கொடுப்பாரா? அவரை கயிறு கட்டி இழுத்து வந்திருக்கிறேன் என்று சொல்கிறாயே, நீ சரியான மூடன்தான் என்று சொன்னாராம்.
இதை அனைத்தையும் கேட்ட பெருமாள், இவனுக்கு நாம் இங்கு இருப்பதை எப்படியாவது உணர்த்த வேண்டும், ஆனால் துறவியின் கண்களுக்கு நாம் தெரியக்கூடாது என்று முடிவு எடுத்து பேச ஆரம்பித்தாராம் நரசிம்மமூர்த்தி. நரசிம்மமூர்த்தி கூறினாராம், துறவியரே, நான் இங்குதான் இருக்கிறேன். வேடனின் விடாமுயற்சியும் அடைந்தே தீர வேண்டும், எப்படியாவது பார்த்தே தீர வேண்டும் நரசிம்ம சிங்கத்தை என்று அவன் தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு அடைந்தே தீர வேண்டும் என்ற தீர்க்கமான எண்ணத்தோடு நாள் முழுவதும் அதே எண்ணத்தோடு அதே உத்வேகத்தோடு என்னை தேடினான். கடைசியில் நான் கிடைக்கவில்லை என்று தன் உயிரையே மாய்த்து கொள்ள விரும்பினான். அந்த நேரத்தில் அவனுடைய தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் அவனுடைய உண்மையான அன்பையும் பக்தியையும் மெச்சி அவன் கண்களுக்கு முன்பாக நான் தோன்றினேன். யாருக்குமே கட்டுப்படாத நான் இந்த வேடனின் கயிற்றுக்கு கட்டுப்பட்டு வேடனுக்கு முன்பாக நிற்கிறேன். ஆனால் தவம் செய்கிறேன் என்று அலைப்பாயும் மனத்தோடு நரசிம்மர் வருவாரா வரமாட்டாரா, காட்சி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்று குழப்பமான மனநிலையோடு நீ தவம் செய்து கொண்டிருக்கிறாய், அதனால்தான் என்னுடைய உருவம் உன் கண்களுக்கு தெரியவில்லை என்று கூறினாராம் நரசிம்மமூர்த்தி. நீ என்னுடைய உருவத்தை காணாவிட்டாலும் என்னுடைய குரலையாவது கேட்கிறாய், அதுவும் இந்த வேடனோடு நீ பழகத்திற்கான வாய்ப்புதான் என்று கூறினாராம் நரசிம்மமூர்த்தி. எது கிடைக்க வேண்டும் என்று விடாமுயற்சியோடும் தீர்க்கமான சிந்தனையோடும் கிடைத்தே தீர வேண்டும் என்று அடைய விரும்புகிறோமோ, எதை அடைய விரும்புகிறோமோ அது நிச்சயமாக இறைவனாக இருந்தாலும் அது ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மை வந்து சேர்ந்தே தீரும் என்பதை இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். எதை அடைய விரும்பினாலும் அதை நிச்சயமாக அடைய வேண்டும் என்ற முயற்சியும் உத்வேகமும் நேர்மறை சிந்தனையும் அதற்கான விடாமுயற்சியும் நம்மிடம் இருந்தால் நிச்சயமாக அது இறைவனாக இருந்தாலும் அடையலாம். ஏதாவது ஒரு ரூபத்தில் தானாகவே அது நம்மை வந்து சேரும் என்பதை புரிந்து கொள்ளலாம். சாயிராம் சாயிராம். ஆம் குழந்தையே, எது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதை அப்படியே நினைத்து அதன்படியே சென்று கொண்டே இரு. வழியில் 1000 பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து நின்று துணிவோடு வாழ பழகிக்கொள். எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும், அடைந்தே தீரும். இது சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். முதலில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அது உனக்கான நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்மைக்குதான். இப்போது வேண்டுமானால் உனக்கு அது எதிராக இருப்பது போல தோன்றினாலும் நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வழங்கியிருக்கிறார் சாயப்பா என்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரம் வரும், சர்வ நிச்சயமாக வரும். அப்பொழுது நீ ஓடோடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது என்று கண்ணீரோடு கூறும் அந்த நல்ல நேரத்தையும் சாயப்பாவே உருவாக்குவார். உனக்கு வருவது எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய சோதனை என்று கூட நினைக்கலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் அது உன் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக வந்த சுப நிகழ்வுகள்தான் என்பது உனக்கு அப்பொழுது தெள்ளத் தெளிவாகவே புரியும். கண்ணில் பார்ப்பது அனைத்தையுமே உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை பிள்ளையே, உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக காத்திரு. இன்று தவறு என்று நினைப்பது எதிர்காலத்தில் நிச்சயமாக சரி என்று நீ நினைக்கும் அளவிற்கு நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். சிறு மாற்றமே ஆனாலும் அது சிறப்பான மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். நீ மனம் நோகும் அளவிற்கு தான் உனக்கான சோதனைகள் உன்னை இப்பொழுது சூழ்ந்து இருக்கிறது. அதனால்தான் வாழ்க்கையே நீ மெரும் சோகமாகவும் பாரமாகவும் நினைக்கிறாய். அனைத்தையுமே துச்சமாக எண்ணிவிடு. என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா?
உனக்கான நல்ல வழியை, உனக்கான பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன். எதற்குமே உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. வெற்றி பெறுவது மிக மிக எளிது. என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய்தால் வெற்றி உனதானதே. செய்வதை விரும்பி செய்தால் வெற்றி உனதானதே. செய்வதை நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி உனதானதே. எனவே நம்பிக்கையோடு பொறுமையோடு நமக்கான வாழ்வு நமக்காக காத்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக மனதில் வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வாழ்வு உனக்காகவே காத்திருக்கிறது. இதுவரை நடந்ததை எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்க்கையில் வாழத் தெரிந்தவர்கள், வெற்றியை சூடத் தெரிந்தவர்கள். வேறு வழியே இல்லை என்னும் போது வரும் தைரியத்திற்கு பலம் மிக மிக அதிகம். எனவே தைரியமாக இரு, மனதை திடமாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். மிக சுலபமாக வெற்றியை உனதாக்கிக் கொள்ளலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. பொறுமையாக இரு. மனதை முதலில் பண்படுத்த பழக வேண்டும். அப்படியென்றால் என்ன சாயிநாதரே என்று கேட்கிறாயா? தினமும் காலையும் மாலையும் தியானம் செய். நேற்றைய பொழுது முடிந்துவிட்டது. இன்றைய பொழுதை எவ்வளவு பயனுள்ளதாக மாற்றமைக்க முடியும் என்று சிந்தனை செய்வதால் நம் வாழ்வில் நிம்மதிக்கு எப்பொழுதும் பஞ்சமே இருக்காது. மகிழ்ச்சிக்கு எப்பவும் பஞ்சமே வராது. வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், வாழ்வை எப்படி உயர்த்தலாம் என்பதை முதலில் திட்டமிட வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஒரு நாளும் எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே. முழுவதும் அதில் ஈடுபடு. எதற்காகவும் எந்தவிதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு. உன்னை இந்த அற்புதமான அழகான உலகிற்கு அறிமுகப்படுத்தியவன் நான் தானே. உன்னை நிச்சயமாக அனைத்திலுமிருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையுமே உனக்கு வழங்கப் போகிறேன். உன் சாயி தேவா. எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவை தட்டும் நேரம் வந்துவிட்டது. விட்டு சென்ற உறவுகளெல்லாம் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது. நான் வரவழைப்பேன். உனது வாழ்க்கையே ஒரு போராட்டக் களம். அந்த போராட்டக் களத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய். நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டும் விட்டாய். நீ எதிர்பார்த்த செய்தி இதுதானே. உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன். இனி உயரப் போகிறாய். அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய். நான் நடத்தி காட்டுவேன். நீ காத்திருந்த செய்தி இதுதானே. நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு போகப் போகிறாய். பொறுமையாக இரு. நான் இருக்கிறேன். அனைத்திற்கும் சாட்சியாக உன் நிழலாக உன் அப்பா நான் இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கு பின்னாலும் நிச்சயம் ஒரு பலன் இருக்கவே செய்யும். நம்பிக்கையோடு முன்னேறிக்கொண்டே இரு. நான் இருக்கிறேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ நீயாக இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. ஆனால் தன்னிலை மாறும் பொழுது அதனால் ஏற்படும் விளைவுகள் அதிகம். அது நன்மையோ தீமையோ இவ்விரண்டும் அதிவடைங்கும். முடிவு உன் கையில்தான் இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. வாய்ப்புகள் தவறும் போது அதை எண்ணி கவலைப்படாதே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று முயற்சி செய்து கொண்டே இரு. மிகப்பெரிய வெற்றி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வேண்டுதல்கள் அனைத்தும் என்னிடம் சொல்லிவிடு. நான் நிறைவேற்றித் தருகிறேன். நான் பார்த்து கொள்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதற்காகத்தான் நடக்கிறது. அதர்மம் இப்படித்தான் வரும் என்று ஏதாவது வழி இருக்கிறதா? இல்லை என்றால் தர்மமும் இப்படிதான் வரும் என்பதற்கும் வழியே இல்லை. வாழ்வில் எப்பொழுதும் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியமே அல்ல. ஏதேனும் பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் நம் மன தைரியம் அடங்கியிருக்கிறது. வாழ்வின் வெற்றியும் அதில்தான் அடங்கியிருக்கிறது. எனவே எது வந்தாலும் நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள். நடக்கப் போகும் நிகழ்வுகளையும் நடந்த நிகழ்வுகளையும் நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால்
தற்போது நம் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் எல்லாமே நாடகமாகியே விடும். எனவே நடந்ததை மறந்துவிடு. வரப்போவதை நினைத்து பயப்படுவதை நிறுத்திவிடு. இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நிமிடத்தை மன நிம்மதியோடு வாழ கற்றுக்கொண்டாலே போதும். வாழ்க்கை சுகமானதாகவே இருக்கும்.